பிளஸ் இப்ப என் கூடயே இருந்த என்னோட லட்சமும் என்னை விட்டுட்டு போயிருச்சு. அதெல்லாம் வெளியே காமிச்சுக்க முடியல. ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ப்ரெஷர் தான். இதான் அவங்களோட கட்டல். இப்ப அவங்க ரூம்ல தான் உட்காந்து ஷோ வீடியோ அடடா வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கும்போது ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், ஒரு வழியா என்னோட கேமராவை நேற்று நைட் 2 மணிக்கு உட்காந்து சரி பண்ணி இப்போ ஓகே பிளர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். உட்காந்து அதெல்லாம் யூடியூப்ல பார்த்து சரி பண்ணிட்டேன். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல என்ன பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் ரேண்டமா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதை பத்தி தான் பேச போறேன். அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பத்தி தான் பேச போறேன். ஆனா அந்த விஷயங்கள் பண்றதுக்கு உறுதுணையா இருந்த காரணமா இருந்தது வந்து நான் சொன்னேன்ல, என்னோட ஃப்ரெண்ட் கயிறு மூட்டை பிரசாந்த்னு சொல்லிட்டு வாசிப்பு பழக்கம் அதை ஏங்க ஐயா விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் போன்ல. அதுல வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் ஒன்னு அவரு சொன்னாரு. அது குறிப்பா மாரி செல்வராஜ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொன்னாரு. அந்த மொழி ஆளுமை அப்படிங்கிறது ஒரு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் கிட்ட ஒரு உன்னதமான ஒரு டீசென்டான ஒரு நல்ல படைப்பு வெளியே வரும். அதனால புத்தகங்கள் அப்படிங்கிறது நம்மளோட இமேஜினேஷனை விரிவாக்கம் செய்யறது மட்டும் இல்லாம நம்மளோட மொழி ஆளுமையுமே வந்து அது வந்து ஜாஸ்தி ஆக்குது அப்படின்ட்டு அவர் அந்த எனக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் எப்பயுமே சில விஷயங்கள் நம்புவேன். வாழ்க்கைக்கு தேவைப்படுற நேரத்துல, தேவைப்படுற இடத்துல இந்த யூனிவர்ஸ் வந்து சில விஷயங்கள் நம்ம காதுலயும் போடும், சில விஷயங்கள் நம்ம கண்ணுலயும் காட்டும். சில புத்தகங்களும் நம்ம கைக்கு வந்து சேரும். அந்த டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் லைஃப்ல நமக்கு அந்த புக்கு தேவை அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவேன். எனக்கு புக்ஸ் கூட எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருந்தது உண்டு. நடுவுல ஒரு 2 இயர்ஸா வந்து நான் அந்த புத்தகங்கள் படிக்கக்கூடிய அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். வரணும்னு வரல. உண்மையாலுமே நான்லாம் வந்து என்னைய பார்க்கறக்கு தான் இப்படி ஓகே ஏதோ பேசுறான். நல்லா தான் பேசுறான் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணலாம். நான் 2 வருஷம் கோ த்ரூ பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் தான் ஆக்சுவலா. முக்காவாசி ஒரு 90% வேற யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஹார்டான சிச்சுவேஷன்ஸ்ல ஹார்டான டெசிஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப டஃப்பான பீரியட் தான். பட் எண்ட் ஆஃப் தி டே என்னால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு தானே மனுஷனா பொறந்திருக்கோம். சில பிலாசபிக்கல் புக்ஸ் அந்த டைம்ல அந்த நேரங்கள்ல என் கையில கிடைச்சனால எனக்கு சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து சில விஷயங்கள் முன்னாடியே புரிஞ்சனால என்னோட கடைசி 2 இயர்ஸ் ஆஃப் ஃபேஸ் வந்து என்னால கடந்து வர முடிஞ்சது. இல்லாட்டி சத்தியமா முடிஞ்சிருக்காதுடா. சத்தியமா முடிஞ்சிருக்காது. நான் என் வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நான் குட்டி குஞ்சான் தான். எனக்கு இப்ப 30 ஆகலாம். ஆனா ஒரு 27, 28, 29லலாம் நான் கோ த்ரூ பண்ணது இதெல்லாம் வந்து ஓவராலா ஒரு 60 வயசு, 70 வயசு நான் வாழ்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் பீரியட கம்பேர் பண்ணும்போது ஒரு 27 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து எப்பா அது கஷ்டம் தான். ஐயோ! நான் எங்கேயோ போறேன் பாருங்க டாபிக் டைவர்ட் ஆகி. ஸோ 2 விஷயம். 1 வெளியில உட்கார்ந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு சோடாபட்டி விலாக்ஸ், சோடாபட்டி சேனல் வச்சிருக்கான் யூடியூப்ல. மனிஷ்ன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். மணிபாய் எங்க மூட்டு வலி, முதுகு வலிலாம் வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் போய் உட்கார முடியலடா இன்னைக்குன்னு பார்த்து. 2வது எங்க அப்பா வேற வெளிய நடந்துகிட்டு இருக்காரா, நடமாட்டம் ஓவரா இருக்குதா. அவரும் நானும் கேது பகவான், ராகு பகவான் மாரி. நாங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கைண்ட் ஆஃப் பிளானட்ஸ் தான். ஆனா 2 பேருமே ஒண்ணா மீட் பண்ணோம்னா பிளாஸ்ட் ஆயிரும். வீட்டுக்குள்ள ரூம்குள்ளேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி ஓகே. அதான் உடனே நம்ம திருந்துனா உடனே திருந்துறது, வருந்துனா உடனே வருந்துறது. எதுனாலும் பாசம்னாலும் சரி, கோவம்னாலும் சரி, எதுனாலுமே ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுறது. அது தவறு தான். அது ஃப்ளெக்ஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. லைஃப் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு தான். அதனால ஆனா நேத்து அவரு அந்த போன்ல அவர் சொன்னாரு. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருக்குங்க அந்த வாசிப்பு பழக்கம் இருக்கு? உங்ககிட்ட இருந்துச்சு, இருந்ததையும் ஏன்யா கெடுத்துக்கிட்ட? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். வாழ்க்கைய வந்து ஒரு குவாலிட்டியா அணுகணும் அப்படின்னா, அதுக்கு வாசிப்பு பழக்கம் சைக்காலஜிக்கலாவும் ரொம்பவே முக்கியம். வாசிப்பு பழக்கம் ஏன் முக்கியம் அப்படிங்கிற அந்த டாபிக் உள்ள நான் போய்க்கிட்டு இருக்கேன். சரி மேபி இன்னைக்கு அந்த டாபிக்கே பேசுவோம். ஏன்னா நான் இப்ப உட்கார்ந்தது உங்ககிட்ட பேசுறது வேற ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா நேத்து அவர் சொன்ன உடனே திருந்தியாச்சு, வருந்தியாச்சு வாழ்க்கையில. தொட்டாலே பட்டாசா சாய் அப்படிங்கிற மியூசிக்க போடுறா கம்பேக் குடுக்கலாம். பேக்கப் குடுக்கலாம். அப்படின்ட்டு கம்பேக் எங்கெங்க குடுக்கறது? என் பேக்கே என்னைக்கு கம்பேக் குடுக்கும்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ! வாழ்க்கை என்னை வச்சு செய்த நண்பர்களே சீரியஸாவே அந்த மைக்ரோ லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடுக்குது. குட்டி குட்டியா. இப்போ நேத்து என்னோட கேமரா அந்த ஆட்டோ ஃபோகஸ் ப்ராப்ளம் இருந்துச்சா? எனக்கு நேத்து தூக்கம் வரல. நேத்து நைட் 3 மணிக்கு உட்கார்ந்து நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை என் கேமரால? புது கேமரா வாங்கணுமா? புது கேமரா வாங்குறதுனா காசுக்கு எங்க போறது? மறுபடியும் எப்படி வாய திறந்து வீட்ல கேட்கறது? எப்புட்றா ஏன்டா என்னைய மறுபடியும் அதே ட்ராமாக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கீங்கிற மாரி சனி பகவான் மேல ஏகப்பட்ட கோவம் எனக்கு. இப்பலாம் நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
ஒருத்தர் ரொம்ப கூடியே இருந்தா அவர் நெகட்டிவா இருந்தா என்ன, பாசிட்டிவா இருந்தா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் அவரோட பிரசன்ஸ் எல்லாம் இருக்க முடியாது இப்ப எல்லாம். எனக்கெல்லாம் இப்ப எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஐ கான்ட் லிவ் வித்வுட் ப்ராப்ளம்ஸ்டா. இட் இஸ் லைக் ஆக்சிஜன். எனக்கு உயிர் மூச்சு மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனைங்கிறது. அதனால அவர் சொன்னோடனே திருந்திட்டேன். அதனால நேத்து வந்து எங்க அப்பா கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. எனக்கு இந்த புத்தகங்கள் படிக்க கத்துக் கொடுத்ததும் அவருதான். அதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவருதான். அந்த பழக்கம் அப்புறம் அதே ரத்தம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானுமே கொஞ்சம் நிறையவே இன்ட்ரெஸ்டடா படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நடுவில் நான் எடுத்த பிரேக்ங்கிறது பெரிய பிரேக். எடுக்கணும்னு எடுக்கலைங்க. அதான் சொல்ற மாதிரி புலம்ப விட்டா நான்லாம் இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, உனக்கு மட்டும்தான் அழ தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, டேம் கணக்கில் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், திறந்து விட்டேன் தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு இருக்குது புலம்புறக்கு எனக்கு சீரியஸாவே. ஆனா அது வேண்டாம். அது இந்த உலகத்துல யாருமே யாரோட புலம்பலையும் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸே பெரிய விஷயம் தான். இப்ப நான் என்னோட ஷூஸ்ல இருந்து ஒரு விஷயத்த நான் ரொம்ப கோத்ரூ பண்ணேன் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்றதும், நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு குட்டி ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா அதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நான் நினைக்கிறேன் நான் தான் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில அப்படின்ட்டு. அப்படி இல்ல. ஒரு இப்ப எப்படி தெரியுமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ப்ராப்பர் ஒரு ரெவன்யூ இல்ல, வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னு ஆஸ் அ மேனா நான் ஃபீல் பண்றது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரெஷரும் கொடுக்குது. பிளஸ் இப்ப என் கூடயே இருந்த என்னோட லட்சமும் என்னை விட்டுட்டு போயிருச்சு. அதெல்லாம் வெளியே காமிச்சுக்க முடியல. ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ப்ரெஷர் தான். இதான் அவங்களோட கட்டல். இப்ப அவங்க ரூம்ல தான் உட்காந்து ஷோ வீடியோ அடடா வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கும்போது, இப்ப அவங்க ரூம்ல தான் உட்காந்து இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கும்போது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இது வந்து வெளியே வரக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். ஆனா நான் உள்ளுக்குள்ள போய் சிக்கிட்டேன். எமோஷனலா ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டேன். இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஹெட்செட் வச்சிருக்கீங்க. அந்த ஹெட்செட் பிஞ்சிருச்சு. அதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்கன்னு வச்சுப்போம். என்னடா ஹெட்செட் பிஞ்சதுக்குலாம் வருத்தப்படுறாங்க. நான் எவ்வளவு பெரிய பெயின் கோத்ரூ பண்றேன். அவங்க கோத்ரூ பண்றதுல ஒரு பெயினா அப்படின்னு நான் எப்படி நினைக்க முடியும்? இப்போ அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுவான்சஸ் நிறைய இருக்கலாம்ல. அந்த ஹெட்செட் அவங்களோட ரொம்ப ஃபேவரட் பர்சன் கிஃப்ட் பண்ணதா இருக்கலாம். இல்ல ஒரு பீரியட் ஆஃப் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் என் கூடயே இருந்த ஹெட்செட்டுங்க. இந்த உயிரில்லாத பொருளா இருந்தாலும் அது மேல எனக்கு ஒரு அதீத அன்பு இருக்கு அப்படின்னு அவங்க அந்த ஹெட்செட் மேல வச்சிருந்த அந்த அன்பு டக்குன்னு பிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நான் இப்ப எனக்கு இப்ப லட்சுவ திடீர்னு பார்க்க முடியல. இல்ல இந்த மாதிரிலாம் நான் கோத்ரூ பண்றதும் அவங்க ஹெட்செட்டோட அவங்களோட லாஸுமே பெருசுதான். அவங்களுக்கு அது பெருசுதான். எனக்கு இது பெருசு. அவ்வளவுதானே தவிர்த்து இப்போ வெளியே பொதுப்படையா இருந்து பார்க்கும்போது ஒரு உயிர் போனது ஒரு லாஸா இல்ல ஒரு ஹெட்செட் பிஞ்சது ஒரு லாஸா அப்படின்னு நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் அது தப்பு. அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. அவங்க பிரச்சனைக்கு அவங்க அதாவது பெருசுதான். நம்மலாம் உன்னோட நான் தான் கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு ஃபிளெக்ஸ் பண்றதுல ஒரு பெருமையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அது ஆக்சுவலா எல்லாருமே மனிதர்களா பிறந்தாலே கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். நம்ம எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும். அது வேற விஷயம். அதையும் அது சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்ல எனக்கு நிறைய இருந்துச்சு. நானே கன்சிஸ்டன்டா வீடியோ போடலாம் அப்படின்னாலும் எனக்கு மைக் உடஞ்சிரும். இல்ல மைக் எல்லாமே சரியா இருக்கு, சரி ஓகே ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கை கிழிச்சுப்பேன், கை உடைச்சுப்பேன். சரி அடுத்து ஓகே கை தான் கிழிஞ்சிருச்சு, மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம், என்ன இப்போ எத்தனை டைம் விழுந்தா என்ன அப்படின்ட்டு மறுபடியும் கன்சிஸ்டன்டா வீடியோ போடலாம் அப்படின்னா சென்னையில ஃப்ளட் வந்துடும். அங்க மாட்டிப்பேன். சொப்பா அப்படிதாங்க இருக்கும் என் லைஃபே. எனக்கு ரொம்ப கடுப்புங்க, கடுப்பா இருக்கும். அதுதான் அப்புறம் அதையும் தாண்டி சரி ஓகே இனிமேல் கன்சிஸ்டன்டா வீடியோ போடுறோம் அப்படின்னா முதுகு உடஞ்சிரும். என்னதான் எனக்கு வந்து அப்போ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைக்ரோ லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் குட்டி குட்டியாங்க ஒரு பெரிய கழுகு வந்து உங்களை பீக்ல கொத்துதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வலி. ஆனா குட்டி குட்டியா அந்த எறும்பெல்லாம் பொறுமையா உங்களை கட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஃபுல்லா சுளுக்கியெல்லாம் உங்களை கட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுது அந்த டிஃபரன்ஸு? கழுகு கொத்துறத கூட தாங்கிடலாம்டா. ஐயோ! அதனால அப்ப அதுல இருந்து நான் வெளியே வரத்தான் யோசிச்சிருக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி நான் உள்ளுக்குள்ள போயிட்டேன். இப்ப நேத்து கயிறு முட்டை பிரசாந்த் அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்றேன். ஆமா, நம்ம ஏன் இந்த வாசிப்பு பழக்கம் இருந்ததையும் நம்ம ஏன் விடணும்? நம்ம கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம என்னத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏன் ஒய் ப்ரோ அப்படின்னு நானே என்னைய பார்த்து கேட்கிற மாதிரி
ஏன்டா ஏன்டா இப்படி நல்லா தானடா இருந்த அப்படிங்கிற மாதிரி நான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அப்பா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப டீப்பா இருக்கும், டெப்த்தா இருக்கும். ஒரு கட்டத்துல எனக்கே என் மேல பாவம் தான் வரும் கடைசியில. அப்படி இருக்கும். சொல்றேன். ஸோ நேத்து உடனே அப்படியே நாடி துடிச்சு, நரம்பு வெட்டுச்சு. இனிமேல் பண்ற புக் படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரூமுக்கு போயிட்டு எல்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சுகிட்டு இருந்தேன். ஆழ் மனதின் அற்புத சக்திகள் அப்படிங்கிற ஒரு புக் இருந்துச்சு. நான் அதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அத எங்க அப்பா படிச்சுக்கிட்டு இருக்காரு. "ஏய் விடு" அப்படின்னாரு. சரி ஓகே, 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 ஓகே டாடி. ஆள் தான் வளர்ந்தோமே தவிர்த்து இன்னும் உள்ளுக்குள்ள அப்பாக்கு என்னைக்கா இருந்தாலும் அந்த அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அதான் ஓகே, ஓகே அப்படின்னு அப்புறம் வேற ஏதாச்சும் படிக்கலாமான்னு யோசிச்சேன். நெறைய புத்தகங்கள் இருந்துச்சு. நெறைய கதை பேஸ்டான புத்தகங்கள் இருந்துச்சு. பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அத கண்டிப்பா நீ படிக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. ஸோ அது ஆனா ஆனா அது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டான ஒரு புக் ஓகேங்களா? பட் நான் வந்து எனக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுல 2 விஷயம் இருக்கு. 1 அ இப்பதான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அதெல்லாம் படிக்கிறதுக்கான வயசு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் 20 வயசுல படிச்சு சொல்றேன். பட் இப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதுக்கான காரணம், 1 என்ன நான் மீட்டெடுக்கணும். நான் உண்மையாலுமே ஏதோ நானே குழி தோண்டி அதுக்குள்ள நானே உட்கார்ந்துகிட்டு என்னை காப்பாத்த யாருமே வரலைன்னு வானத்த பார்த்து விட்டத்த பார்த்துட்டு இருக்க கதையா இருக்கு என் கதை. அது தப்பு. நானே தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்ப சைடுல இருக்க மண்ணெல்லாம் பறிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழிய மூடி நானே அந்த காக்கா பெபிள்ஸ போட்டு போட்டு தண்ணி குடிச்ச கதையா நான் வெளிய வரணும். அதுக்கு நான் சோ இப்ப வந்து கொஞ்சம் செல்ஃப் ஹெல்பிங் புக்ஸ் குறிப்பா ஏதாச்சும் 1 படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேண்டசி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி மாரி படிக்கலாம். ஏன்னா, அந்த மாரி படிக்கும்போது நம்மளோட இமேஜினேஷன் திறன் இருக்குல்ல, அது ரொம்ப விரிவடையும். அது உண்மதான் ஆக்சுவலா. ஒரு கலைஞனுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட நீங்க கற்பனை பண்ணக்கூடிய திறன் வந்து மேசிவா இருக்கணும். அதுல அவ்ளோ லைஃப் இருக்கணும். அ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கற்பனை திறனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு சில ஃபேண்டசி புத்தகங்கள், கற்பனை கதைகள் இதெல்லாம் நீங்க கேட்கறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க இமேஜின் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு பென்சில் இருக்கு. ஒரு பிளேட வச்சு அத சீவுற மாரி தான். அந்த இமேஜினேஷன் திறன் ஒரு கட்டத்துல பார்த்தா திடீர்னு பயங்கர ஷார்ப்பா, விவிடா இருக்கும். அது ஒரு பிராக்டிஸ் தான். ஸோ ஒண்ணு செல்ஃப் ஹெல்பிங் புக்ஸ் படிச்சா, இன்னொன்னு இந்த மாரி ஒரு இமேஜினரி புக் படிக்கலாம். இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்புறம் எங்க அப்பாகிட்ட அப்படி இப்படின்னு குட்டிக்காரன் நடிச்சு ஒரு பெரிய வச்சிருக்காரு ஒரு புக்ஸ் கலெக்ஷனே. அதுல மேலாப்ல ஒரு புக் இருந்துச்சு. ரொம்ப நாளா இந்த புக் என் கண்ல பட்டுக்கிட்டே இருக்கு. பட் இப்பயுமே சொல்றேனே, நான் படிச்சது வரைக்கும் படிச்சதுலயே ஒரு சுமாரான புக் இதுதான். ஏன்னா இதோட ரொம்ப டெப்த்தா, டீப் வேல்யூஸ் இருக்கிற நெறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா இருக்க புக். பட் இந்த புக்கையுமே வந்து நம்ம அண்டர் ரேட்டடா இல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். இதுல வந்து ரொம்ப குட்டி குட்டியா அந்த டக்கீலா ஷார்ட்ஸ் இருக்கு. ஐயோ! எக்ஸாம்பிளுக்கு கூட உனக்கு வேற சொல்ல வரலைல. அந்த டக்கீலா ஷார்ட்ஸ் மாரி குட்டி குட்டியா ஒரு பவர் பேக்டா இருக்கக்கூடிய மெசேஜஸ் வந்து இந்த புக்ஸ்ல இருக்கு. நான் ஒரு 4 டாபிக் படிச்சேன். அந்த 4 டாபிக்ல அந்த 4வது டாபிக்ல எனக்கு கொஞ்சம் பெர்சனலா உடன்பாடு இல்ல. ஏன்னா, இப்போ நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்டின்னா, அந்த புத்தகமும் ஒரு ஆண் நம்மள மாரி ஒரு ஹியூமன் எழுதினது தான். அந்த ஹியூமனோட லைஃப்ல கடந்து வந்தத வச்சு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எழுதுறது தான் ஒரு புத்தகம். ஸோ ஒரு புத்தகம் வாசிக்கும்போது, இன்னொரு ஆளோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இன்னொரு ஆளோட லைஃபோட ஒரு பகுதிய நம்ம வாழ்ந்து பார்த்த மாரி இருக்கும். அந்த புத்தகங்கள் படிக்கும்போது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் ஹியூமன்ஸ் தான். அவங்க சொல்லக்கூடிய எல்லா பிலாசபி, அவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம உடன்படணும் அப்படிங்கிறது இல்ல. ஆனா நம்ம மக்கள் எங்க தவறுறாங்க அப்படின்னா, ஒரு புக் படிக்கிறாங்க. ஏய் ஒரு ஆத்தர் எழுதினது, ஒரு புத்தகங்கிறது எவ்வளவு புனிதமான விஷயம். அந்த புக்ல சொல்ற எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். நம்மலாம் டம்மின்ட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிறனால தான், இந்த புக்ஸ வொர்ஷிப் பண்றது, இந்த ஆக்டர்ஸ வொர்ஷிப் பண்றது, படங்கள வொர்ஷிப் பண்றது, அப்படியே இன்னொருத்தன் எழுதின கவிதைக்கு சிம்படிக்கிறது. உனக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா, உன் சொந்த அறிவ வச்சு யோசிச்சு எனக்கு இதுல உடன்பாடு இல்ல ப்ரோ அப்படின்னு விலகுறதுல ஒரு உசிதம் இருக்கு. அடங்கப்பா உசிதமணி. என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு தானே கேக்குறீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புக்க பத்தி தான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். வாழ்க்கை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் டெம்ப்ளர் அவர் எழுதினது அதோட தமிழாக்கம் இது. இது நேத்து இருந்துச்சு. சரி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 விதிகள் படிச்சேன். இந்த 4 விதிகள் அதுல கடைசி விதியில எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன்ல. அதுவும் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பாட்காஸ்ட்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஐ மீன் இமிடியேட்டா இப்ப இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்டிங் முடிச்சோனே நான் அந்த பாட்காஸ்ட் எடுக்க போறேன். அதாங்க மேட்ரு. அவ்வளவுதாங்க விஷயம். இதத்தாங்க சொல்ல வந்தேன். ஆக மொத்தத்துல படிப்பதும், அந்த படிக்கிற பழக்கமும் ஏன் முக்கியம்? அதுவும் குறிப்பா இந்த காலகட்டத்துல ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். நீங்க சைக்காலஜிக்கலா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜெனரேஷனலாவே நம்ம வந்து எ மாறிக்கிட்டு இருக்கோம். அது எப்பயுமே உண்டானது தான்.
காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மக்களும் மக்களோட அந்த கலாச்சாரமும் மக்களோட மைண்ட் செட்டுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட் எவால்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப இது எவால்வ் ஆகுதா இல்ல டி எவால்வ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இம்பாக்டும், இந்த உலக நாடுகள்ல நடத்தக்கூடிய போரும், இந்த எலைட்ஸ்லாம் நம்ம பிரெயின்ஸை வந்து அவங்க டியூன் பண்ற விதமும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீஹியூமனைஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டீஹியூமனைஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் நேத்து கூட ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். எனக்கு அப்படியே அப்படியே என்னால என்னோட இட் வாஸ் அப்படியே பொறுமையா அந்த ரச்சகன் படத்துல வர அப்படியே நரம்புல ஏறுச்சு. அந்த அந்த ரீல் பார்க்க எனக்கு அப்படியே மண்டைக்கு ஏறி விட்ட என் மண்டை வெடிச்சிருக்குங்க. இட் வுட் ஹேவ் பீன் எக்ஸ்ப்ளோடட். அவ்வளோ எனக்கு கோவம் வந்துச்சு. வரக்கூடிய ஒரு ஆள் தான் நானு. என்ன கோவம்னா, ஒருத்தர் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறாருங்க. அந்த ஆளை புடிச்சு அந்த தெரு மக்கள்லாம் அடிச்சு போலீஸை வர வச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, போலீஸ் ஏதோ ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹூக் வச்சிருக்காங்க. நான் கூட எவனோ ஒருத்தன் மாட்டினாட்டு இருக்குது. அப்படியே ஒருத்தன் எவனா இருந்தாலும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டைம் ஞாபகம் இருக்கு. இந்த பழைய பழைய வீடு அந்த ஏரியா பக்கத்துல ஒரு டைம் திடீர்னு ஒரு கூட்டம் கூடிச்சு. நானும் எங்க அப்பா அம்மாலாம் வந்து வெளியே பாக்குறோம். ஒருத்தன் பைக்ல அவன் பாக்குற பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கான். நான் இல்லைன்னு சொல்லல. ரொம்ப ஏதோ ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு ஏதோ பக்கத்துல இருக்க அப்படியே ஒரு மாதிரி அன்பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு ஏதோ பண்ணிருப்பான் போல, அப்படி போயிருப்பான் போல. சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கோவத்தோட வெளிப்பாடுல அவர் வந்து இவனை துரத்திட்டே வந்திருக்காரு. எங்க வீட்டுக்கு முன்னாடி பக்கத்துல வச்சு லாக் பண்ணிட்டாரு. அவனை இறக்கி வச்சு அவனை அடிக்க போறாரு. பலார்ன்ட்டு அடிச்சிட்டாரு. இஃப் ஐம் நாட் ராங்னு நினைக்கிறேன். அப்ப திடீர்னு அந்த என் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அங்க பக்கத்துல ஏரியாவெல்லாம் டக்கு டக்குன்னு எல்லாம் கூட்டிட்டாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அங்க நானும் இருக்கேன். நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்ப சின்ன பையங்க. இப்ப இருக்கிற அறிவு வளர்ச்சியோ மூளை வளர்ச்சியோ எதுவுமே எனக்கு இல்லை அப்போ. அப்ப ரொம்ப வேற மாதிரி இருந்தேன். இப்பயா இருந்தா நான் வந்து பொழந்திருப்பேன். அந்த சத்தியமா எதாவது பண்ணியிருப்பேன். எனக்கு அப்ப வந்து எங்க அப்பா அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே பெரிய விளையாட்டம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இடங்கள் நான் அப்படியே சப்டில் ஆயிடுவேன். அப்ப நான் அப்படி இருந்தேன். இப்பயுமே தானே அவங்க அப்பா இருக்காங்க. ஈவன் தான் அவர் இருந்தாலுமே அதையும் தாண்டி இந்த அணியை இதெல்லாம் கண்டா பொங்கி எழக்கூடிய ஒரு ஜோன்ல இப்ப நான் இருக்கேன். இப்பெல்லாம் ஈஸியா என்னைய கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஜோன்ல இருக்கேன். ஏன்னா அந்த ஹியூமன்ஸ் மேல அவ்வளவு வெறுப்பு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல உண்டாயிருச்சு. அது தவறுதான். அப்படி வெறுக்கணும்னு இல்லை ஹியூமன்ஸை. பட் எனக்கு அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஆயிடுச்சு. அந்த வீட்டு பக்கத்துல என்னாச்சுன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த வீட்டு பக்கத்துல அந்த கூட்டம் கூட்டினாங்கல்ல, அப்படியே எல்லாரும் அதுல அப்படியே அந்த சில ஆம்பளைங்களும் அப்படியே பாக்குற மாதிரி பன்னாட்டு பண்ணிக்கிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவனுங்க தான். அப்படியே வெளியே வந்து அப்படியே பன்னாட்டு என்னடா அப்படி ஓட்டுறியா, ரோட்ல போய் ஓட்டுவீங்களா, இவனுங்களுக்கு இதே வேலைண்ணா, அப்படியே வேலையெல்லாம் விட்டு அரைஞ்ச அப்படியே அடிக்க போறது அப்படியே. ஏய் எனக்குலாம் அப்படியே உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவம். எங்க அப்பா அதை பண்ணலையே. எங்க அப்பா அதை பண்ண மாட்டாரு. ஏன்னா நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் பண்ணது தப்புதான். சரி ஓகே, அவன் சாணியில கையை வச்சுட்டான். ஏன்டா அவனை அடிக்கிறியே, ஒரு சக ஹியூமன் அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தா? அவன் சாணியில கையை வச்சா நீ சாணியில திம்பையா? இதுலயும் அவ்வளவு கூட்டம் கூடுறீங்களே, ஒரு 20 பேர் இருக்கீங்க. அவன் பாக்குறதுக்கு ஒரு 19 வயசு பையன் மாதிரி இருக்கான். அவன் அப்படியே பேனிக் ஆகுறான், அவன் அப்படியே நடுங்குறான், அவன் அழுகுறான். எனக்கு அவன் பண்ணது தப்பு தான்டா. அந்த தப்பை திருத்துறது உன்னோட இன்டென்ஷனா இருக்கணுமா, இல்ல உன் ஈகோக்கு தீனி போட்டு அவன் அடிக்கிறது ஒரு இன்டென்ஷனா இருக்குமா? நீ என்ன பெரிய புல், நீ யாரு? அந்த ஆம்பளைங்க அந்த இடத்துல பண்ணக்கூடிய அந்த பன்னாட்டு நான் பார்த்தேன் பாருங்க. அப்பதான் புரிஞ்சுது. இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துல குமார் ராஜா, தியாகராஜா, குமார் ராஜா, பேரே தெரியல. ஒரு படமும் கொஞ்சம் இப்படிதான் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஸ்கிரீன் பிளே. தியாகராஜா குமார் ராஜா என்னமோங்க உங்களுக்கு தெரியுதுல்ல. அவர் அந்த படத்துல வச்சிருப்பாருல, படம் பேரும் டக்குன்னு மறந்துருச்சுங்க. எல்லா ஆம்பளைங்களும் இங்க பொட்டைதான், பொட்டையும் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு கடைசியில் ஒரு டைலாக் வச்சிருப்பாருல. ஐ கேன் வெரி வெல் ரிலேட். அதுக்கப்புறம் ஒரு சீன் வச்சிருப்பாரு. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். லாரி வரும்போது அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்திட்டு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் சீன்ல, கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் த படத்துல, ஏய் லாரி வருது, உனக்கு ஒரு ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியல பைத்தியம், உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ சொல்லுவாரு. கிளைமேக்ஸ்ல அதே சீனை வைப்பாங்க. அந்த ஹீரோயின் வரும், லாரி வரும், அவ்வளவுதான். ஹீரோயினை லாரி இடிச்சிருச்சு அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். பார்த்தா ஹீரோயின் டக்குன்னு பின்னாடி போயிருவாங்க, லாரி இப்படி வளைஞ்சு போயிடும். அந்த வளைஞ்சு போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த டைலாக் அங்க வச்சிருப்பாங்க, ஏய் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ரோட கூட கிராஸ் பண்ண தெரியாது, நான் இல்லைன்னா நீ என்ன ஆவ அப்படின்னு ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு கிட்ட கேட்கற மாதிரியும், அது நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஆம்பளை இருந்தனாலதான் அந்த பொண்ணு அந்த லாரி கிட்ட இருந்து தப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி காமிச்சவங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆம்பளையும் இல்ல, அந்த பொண்ணும் லாரி கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அந்த லாரி தப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பொட்டை அப்படிங்கிறத சொல்லிட்டு போகும். அவனோட பேர் அதுல பொட்டையா இருக்கும். அந்த ஒரு சீன் நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணுச்சு. நிறைய விஷயங்கள் அதை பத்தி தனி பாட்காஸ்டே பேசலாம்.
எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுதாங்க அன்னைக்கு அந்த ஆம்பளைங்க பண்ண பண்ணாட்டு. இவனுங்கலாம் எதுக்கு தெரியுமா லாய்க்கி? நல்லா குவார்டர் அடிச்சுட்டு குப்புறக்க படுக்க வேண்டியது, இந்த ஏதாச்சும் கெடா வெட்டு, இந்த காது குத்துக்குலாம் போய் பண்ணாட்டு பண்ண வேண்டியது. அப்படியே நான் 10 பேர் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு அலப்பறை குடுத்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண வேண்டியது. ஏய் மென் ஹேவ் டு ஹேவ் சம் பால்ஸ். அந்த பால்ஸ்ங்கிறது உன் வீராப்புலயும், அதிகாரத்திலயும், மீசைய முறுக்குறதுலயும் இருக்கக்கூடாது. சுயமா யோசிக்கிறதுலயும், ஒரு இடத்துல ஒருத்தங்கள அது எப்படி அணுகுறதுங்கிறதுலயும், ஒரு சக ஹியூமன அடிக்கிற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் ஒர்த்தா? இப்ப நீங்க கார்ல போறீங்க. உங்ககிட்ட ஒரு 2 பேர் உங்கள கார உங்க உங்க ஃபேமிலியோட போறீங்க. ஒரு 2 பேர் உங்க முகமூடியெல்லாம் போட்டுட்டு உங்க கார வழிமறிச்சு உங்கள அடிக்க வரானுங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால தெரியும் அந்த 2 பேத்தையும் உங்களால சமாளிக்க முடியும். நீங்க ஒரு கிக் பாக்ஸர். அடி பொளந்தோம் அப்படின்னு முடிஞ்சானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கார விட்டு இறங்கி போய் நீங்க அவன அடிச்சு பொளக்கலாம். அங்க அந்த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் தட். அத நான் சொல்ல வரேன். அந்த பகுத்து அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் நடக்கணும். அதுதான் ஆம்பளைக்கு அழகு. எனக்கு இன்னும் கோவம் வருதுங்க. இட் இஸ் கெட்டிங் இன்டு மீ நர்வ். அன்னைக்கு அந்த பையன அடிச்சது. தப்பு. அது ரொம்ப தப்பு. இப்ப இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம என்ன டாபிக் பேசிக்கிட்டு இருக்கோம்னு டக்குன்னு மறந்துருச்சு எனக்கு. ஏதோ புக்க பத்தி வாசிப்பு பழக்கம். அதனால புத்தகங்கள் படிக்கிறது உங்கள பகுத்தறிய வைக்கும். அதே மாரி நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த புத்தகம் தான் கரெக்ட் அப்படின்னு அத வொர்ஷிப் பண்றதும், ஒரு ஆக்டர வொர்ஷிப் பண்றதும் ஒண்ணுதான். புத்தகங்கள் படிச்சாலும் ஓகே. அதுல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் பகுத்தறிஞ்சு வளர்ந்த விதத்துக்கு எனக்கு இது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதையும் நீங்க இந்த புத்தகத்துல படிச்சு பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு புத்தகங்கள் படிக்கக்கூடிய இன்னும் சில பேர் தெரியும். அவங்க அறம் அறம் அந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறாங்க. அறம் அப்படிங்கிற புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் மனசுக்குள்ள இருக்க அந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சது. அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலும் இருந்துச்சு. அந்த கேஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த வச்சு எவனும் இங்க தற்பெருமை பேசுறது இல்ல. இன்னொருத்தனை அட்டாக் பண்றதுக்காக தான் அதை பயன்படுத்துறாங்க. அதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறது எனக்கு அந்த புக்கு தான் எனக்கு உடைச்சு கொடுத்துச்சு. அந்த கேஸ்ட்ங்கிற அந்த பிரிவினை எல்லாம் மக்கள் கிட்ட வச்சாதான் இங்க இருக்கக்கூடிய சில எலைட்டான சில புலித்திகள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் ஓட்ட முடியும். அதுக்காக மக்கள் கிட்ட திணிக்கப்படுற இந்த ஒரு தற்குறித்தனமான விஷயம் தான் இந்த கேஸ்ட் அப்படிங்கிறதும் எனக்கு புரிய வந்துச்சு அந்த அறம் அப்படிங்கிற புத்தகத்து மூலமா. ஆனா அந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னா எனக்கு தெரிஞ்ச சில பேருமே இருக்காங்க. அந்த புத்தகம் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வரல. அந்த மாதிரியான சில புத்தகங்கள் படிக்கும்போது அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு அது தேவை அப்படிங்கிறனால, அந்த ஒரு கருத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க ஓப்பனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேஸ்ட் வேணும். ஆனா இப்ப மத்த புத்தகம்லாம் படிக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒரு விதி ஒண்ணு இருக்கும். நீ வந்து இது பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அத எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விதியா இருக்கும். ஒரு ஒரு ஆக்ட்டா இருக்கும் அது. ஆனா அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவனோட பர்சனல் வாழ்வாதாரத்தை அந்த புத்தகமோ அந்த கருத்தோ எந்த விதத்திலையும் பாதிக்கல அப்படின்னோடனே அந்த புத்தகத்தை வொர்ஷிப் பண்றது. தப்புடா பரமா. கொஞ்சம் ஓப்பனா பிராட் மைண்டடா ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா லைஃபை விட்டு வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறத வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஓகே, இப்பதான் நான் ஆக்சுவலா பாயிண்ட்டுக்கே வரேங்க. இதை மட்டும் சொல்லி இந்த பாட்காஸ்ட் முடிச்சிடுறேன். இந்த காலகட்டத்துல ஏன் புத்தகம் வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம்ட்டு நான் நினைக்கிறேன்னா, நேத்து அவரு கயிறு முட்டாய் பிரசாந்த் சொன்ன பாயிண்ட் தான் இது. அது எனக்குமே அந்த பாயிண்ட்ல ரொம்ப உடன்பாடு உண்டு. அதைத்தான் நான் உங்ககிட்ட எலாபரேட்டடா சொல்ல போறேன். நானா சுயமா சிந்திச்சுல ஒண்ணும் புடுங்கல. அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்ன அதுதான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் கல்ச்சர்ல பொறுமையா உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறது, வாழ்க்கையை ஒரு ஸ்லோவா அணுகிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்குங்க ப்ரோ. தயவு செஞ்சு அதனாலதான் சொல்றேன், புத்தகம் வாசிப்பு பழக்கத்தை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அந்த ஒரு பாயிண்ட வச்சு இப்போ விட்டா நான் 1 மணி நேரம் பேசுவேன். பட் அதை சுருக்கி 10 நிமிஷத்துல சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ப்பு, இப்ப சைனா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஃபார்வர்டா இருக்காங்க. அவங்களோட கவர்மெண்ட் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, சைனாவோட கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களோட குழந்தைகளை அங்க ரூல்ஸ் கொண்டு வராங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா. 8 மணிக்கு மேல குழந்தைகள் போன் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகளோட பெட்ரூம்ல குழந்தைகள் பக்கத்துல கூட அந்த போன் இருக்கக்கூடாது. அந்த போனோட ரேடியேஷன் முதற்கொண்டு அந்த குழந்தையோட தூக்கத்தை பாதிக்கக்கூடாது. எல்லா குழந்தையும் ஒரு தற்காப்பு கலை கத்துக்கணும். இப்படிங்கிறதுலாம் அந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் அந்த மக்கள் கிட்டயும் அந்த கவர்மெண்ட் வந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் அந்த ஒரு விழிப்புணர்வு வருது. அவங்களும் அந்த குழந்தைகளை அவ்வளவு டிசிப்ளின்டா வளர்க்குறாங்க. இப்போ இதுக்குள்ள இன்னொரு இன்னொரு இந்த ரொம்ப நான் அப்படியே ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பின்னாடி நிற்கக்கூடிய தற்கொலைகள் சில பேர் வந்து இப்போ ஒரு கருத்து வைப்பாங்க. ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு ஒரு போன் பார்க்கணும் அப்படின்னா அது அவனோட உரிமை. அது ஒரு தனிப்பட்ட ஒரு சோல். அவனுக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட அது உரிமை. நீங்க எப்படி நீங்க எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கொலைகள் வரும். அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பெட்டு வளர்க்குறீங்க. பூனை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பூனை வந்து அடுப்புக்குள்ள விளையாண்டுக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றீங்க அந்த பூனை திட்டுறீங்க, மிரட்டுறீங்க. "ஏய் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு, கேஸ் சிலிண்டர் இருக்கு. இந்த உள்ளுக்குள்ளலாம் வராத. நீ இன்னும்" அப்படின்னு நீங்க பூனைய சொல்றீங்க. அது கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பூனை அந்த கேஸ் ஸ்டவ்ல கால விட்டுருச்சு, சுட்டுருச்சு. "சூடு கண்ட பூனை அடுப்படிக்கு செல்லாது" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அதனால கத்துக்க வேண்டிய வயசுல சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்கணும், அவங்களோட விருப்பத்துக்கு மாறா. அப்பதான் அந்த குழந்தை அதோட ஃபியூச்சர அணுகும்போது டிசிப்ளின்டா அணுகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த குழந்தைக்கு ஒரு பருவத்துக்கு மேல, ஒரு 20 வயசுக்கு மேல, ஒரு 18க்கு மேலயே ஓகே அதான் மேஜர்ங்கிறாங்க. ஒரு 20, 25, 22 வயசுக்கு மேல அந்த ஒரு கம்ப்ளீட்டா நீங்க ஒருத்தன ஒரு அம்ப செதுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஓரளவுக்கு அந்த அம்பு செதுங்கிருச்சு. ஒரு 8 மணி நேரம் நான் செதுக்கிட்டேன். 18 வயசு இப்படி வச்சுப்போம். 8 மணி நேரம், 18 வயசு அப்படி இது பண்ணிக்கோங்க. 8 மணி நேரம் நான் செதுக்கிட்டேன். 8 மணி நேரத்துக்கு மேல நான் வேலை செய்யக்கூடாது, செதுக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்ப போட்டுட்டு போறீங்க. அது ஓரளவுக்கு கூர்மையா இருக்குமா? சரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா செதுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டயர்ட்னஸ்லாம் பார்க்காம கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா செதுக்கிட்டோம். அந்த அம்பு இன்னும் ஷார்ப் ஆகுமா? அதத்தான் சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ரீல்ஸ் முகத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நைட்டு 12 மணிக்கு ஃபோனு. நேத்து நைட் பாருங்க நானே 2 மணிக்கு என் கேமராவோட கிளாரிட்டி எப்படி சரி பண்றதுன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூக்கம் வர மாட்டேங்குது இப்பல்லாம். இன்னும் சொல்லப்போனா, இந்த முதுகுக்கு எனக்கு ஒரு மாத்திரை குடுத்துருக்காங்க. டாக்டர் சொல்லியே குடுத்தாரு. இந்த மாத்திரைய வந்து காலையில போட்றாத. தூக்கம் அப்படி வரும். உன்னால ட்ரௌசியா இருக்கும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டு. அந்த மாத்திரைய போட்டுட்டு நேத்து நைட் நான் 3 மணி வரைக்கும் தூங்கல. காலைல 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். தூக்கம் வரமாட்டேங்குதுங்க. இன்சோமேனியா அட் இட்ஸ் பீக்கா இருக்கு. அத விடுங்க. ஐயோ! புலம்பிட்டே இருக்கேன் பாருங்க. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத விட்டு டீவியேட் ஆகுறேன் பாருங்களேன். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் மோகத்துல ஒரு 30 செகண்ட், 60 செகண்டுக்கு உங்க குழந்தையோ, நீங்களோ அந்த ரீல்ஸ பார்த்துட்டே இருக்கனால தான், நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? டிவிலயோ, சன் டிவிலயோ, விஜய் டிவிலயோ ஒரு படம் போட்டாங்கன்னா, அது நம்ம ஆல்ரெடி பார்த்த படமா இருந்தாலும், நம்ம உட்கார்ந்து குடும்பத்தோட அந்த படத்த பார்ப்போம். அதுல அவ்ளோ லைஃப் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு படத்த முழுசா பார்க்க முடியல. ஏன்? 60 செகண்ட்லயே உங்களுக்கு டோபமைன் ஹிட் ஆயிருதே. 60 செகண்டுக்குள்ள ஒரு கிரியேட்டிவா ஒரு கான்செப்ட், அதுல ஒரு ஹூக்கு, ஒரு ஃபன்னியான எலிமெண்ட், ஒரு ட்விஸ்டோட அந்த கிரியேட்டிவிட்டிய நான் பாராட்டுறேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த ட்விஸ்டோட முடிக்கும்போது, ஒரு 2 மணி நேரம் படம் குடுக்குற ஃபீல உங்களுக்கு 60 செகண்ட் வீடியோ குடுத்துச்சு. உங்க பிரெயின நீங்க அந்த 60 செகண்ட் வீடியோவ பார்க்க வச்சு பழக்கிட்டீங்க. அந்த டோபமைன் 60 செகண்ட்ல அடுத்தடுத்து இன்ஸ்டன்ட் ஹிட்ல உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது, ஒரு 2 மணி நேரம் ஒரு படம் பார்த்த திருப்தி. அதான் அந்த டோபமைன்ங்கிறது தமிழ்ல. அந்த திருப்தியான ஒரு உணர்வு உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது. 2வது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா கல்ச்சர் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறைய குட்டி குட்டி குவாலிட்டி டைம், குட்டி குட்டியான குவாலிட்டி ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ரூயின் பண்ணிருச்சு. நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்குறேன். வேலைக்கு போறானுங்க, வரானுங்க, சாப்பிடுறானுங்க. ஒய்ஃப் சாப்பிட்டியாம்மா? பையன் சாப்பிட்டானா? எனக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்டாங்க. அதுல இல்ல லைஃப். என்னோட அப்பாலாம் வந்து இத சொன்னா பூமரும்பீங்க. பரவால்ல இருந்துட்டு போங்க. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல தான் எங்க அப்பா இந்த ரூல்ஸ கொண்டு வந்ததுக்கான அருமை எனக்கு புரியுது. எனக்கு இப்போ வரைக்கும் நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேங்க. என்ன ஃப்ளெக்ஸ்னா, எங்க வீட்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்ப கொஞ்சம் இல்ல. ஏன்னா எனக்கு கழுத கேட்டா குட்டி செவுரு. ஏன்னா இதுக்கே 30 வயசு ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி, இப்ப கொஞ்சம் வேற மாரி அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் மாறிருச்சு. இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், அப்டேட்டட் கல்ச்சர், இந்த வெஸ்டர்னைஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாரி என்னோட ஃபேமிலி பேட்டர்னயே கொஞ்சம் அது மாத்திருக்கு. பட் லக்கிலி கொஞ்சம் தான். இன்னைக்கு இருக்க மத்த ஃபேமிலிஸ் மாரி ரொம்பலாம் இல்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாரு. சாப்பிட்டா குடும்பமா உட்கார்ந்து ஒண்ணா தான் சாப்பிடணும். என்னோட மை மை மாம் யூஸ்ட் டு வெயிட். அதுல எங்க அம்மா எந்த விதமான ஃபெமினிசமும் பேசல. அது எங்க அம்மா ஒரு குறையாவே பார்க்கல. நானும் தான் வெயிட் பண்ணேன். நான் அதுக்குன்னு மென்னிசம் பேசி உங்க அப்பா உனக்கு புரியுறா? நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட்டா சாப்பிடு. அதுல ஒரு லைஃப் இருக்குடா. ஒண்ணும் நீங்க உங்களையே சில இடத்துல இழக்கறனால, நீங்க அந்த இடத்துல கெயின் தான்டா பண்றீங்க. நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு மென்னிசம், ஃபெமினிசம் குடும்பத்துக்குள்ள என்னடா யார்றா நீங்கலாம்? என்னமோடா உங்களுக்கு அதுதான் செட் ஆகுது அப்படின்னா, சரி நீங்க உங்களுக்கு தேவை அதான் அக்ரிமெண்ட். ஓகே வி ஆர் மை ஹஸ்பண்ட், ஐ எம் யுவர் வைஃப். டோன்ட் என்டர் இன்டு மை பிரைவேட் லைஃப், டோன்ட் என்டர் இன்டு மை பிரைவேட் லைஃப். யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்பேஸ், ஐ ஹேவ் மை ஓன் ஸ்பேஸ். உனக்கு உன் ரூம் இருக்குது, எனக்கு என் ரூம் இருக்குது. வாரத்துக்கு 2 டைம் 2 பேரும் ஒண்ணா ஜிங்கிஜா மத்தபடி நான் யூ ஹேவ் யுவர் அப்படிங்கிறதா உங்களுக்கு செட் ஆகுதா? அதையும் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யாரையும் ஜட்ஜ்லாம் பண்ணக்கூடாது. அவங்க லைஃப்க்கு செட் ஆகுதுன்னு போயிடலாம். ஆனா இதுல ஒரு வேல்யூ இருக்கு. நான் சொல்றேன் அந்த ஒரு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றதுல அது எப்படி உங்களுக்கு சொல்லி அதுல ஒரு குவாலிட்டி டைம் இருக்கு. அதுல அந்த குடும்பத்துக்கான ஒரு வேல்யூ இருக்கு.
அதுதான் எனக்கு என்னைய கேட்ட நான் அதான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். அதுதான் கரெக்ட் நான் சொல்ல வரல. என்னைய கேட்ட நான் அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்ல? பட் இன்னைக்கு அது எல்லாமே ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டா இருக்கு. எந்த பேரண்ட்ஸும் சரி, எந்த ஸ்கூல்லயும் சரி, ஒரு குழந்தைகிட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி ரசிக்கணும், ஒரு வாழ்க்கையை எப்படி அணுகணும், ஒரு எப்படி ஒரு கண்ணியத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அப்படியே வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், எந்த ஐடி ஜாபுக்கு போயிடணும், மாசம் 1,00,000 சம்பாதிச்சணும், C++ ஜாவா கத்துக்கோ, மெக்கானிக் ஃபீல்ட்ல போனா இதுதான் கட்டிக்கும், அவனை விட நீ பெரிய ஆளா வரணும், ஒரு ரன்னிங் ரேஸ் நீ தான் ஃபர்ஸ்டா வரணும். அப்படியே எல்லா பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் நான் கவனிச்சிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் போய் டீச்சர்ஸ் கிட்ட என் பையனை ஃப்ரண்ட் ரோல டான்ஸ் ஆட வைங்க, என் பையன் ஏன் ஃபர்ஸ்ட் வரல, என் பையன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்தா இந்த உலகம் அப்புறம் எதுக்கு தானே இருக்குது? எல்லாருமே ஸ்டீவன் ஹாக்கிங்கா இருக்க முடியுமா? ஸ்டீவன் ஹாக்கிங்கா யாருனாலும் இருக்க முடியாது. அது வேற விஷயம். புரிஞ்சவனுக்கு புரியும். சொல்றேன். அதுக்கான அவசியம் இல்ல. இந்த உலகத்துல காய்கறி வெட்டுறக்கு ஒருத்தவன் இருந்தா இருக்கணும். அதை வணக்கறக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கணும். இப்படி எல்லாருமே ஒரு 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 சொசைட்டியா நம்ம வந்து அந்தந்த விஷயத்துல சிறந்தவனா இருக்கவனா அதுக்கு ஊட்டி விட்டு வளர்த்தோம்னா ஒரு சொசைட்டியா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். ஒரு சொசைட்டியா எப்படி தெரியுமா நம்ம இந்த குழந்தைகளை டியூன் பண்றோம்? எல்லாருமே காய்கறி தான் வெட்டணும். அதுல நீ நம்பர் 1 இருக்கணும். டேய் அப்ப யாரா அது சட்டியில போடுறது, வணக்குறது, சமைக்கிறது, அது டேஸ்ட் கரெக்டா இருக்குன்னு பாக்குறவனுக்கு ஒருத்தனுக்கு தெரியணும். இதெல்லாம் அப்புறம் யாரு தாண்டா பண்றது? எல்லாருமே காய்கறி வெட்டினா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உடனே காய்கறி வெட்டுற காய்கறிலாம் நான் ஏன் வெட்ட போறேன்னு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க? ஒரு ஒரு டக்குன்னு அது இங்கிலீஷ் பேர் மறந்துட்டேன். சரி விடுவோம். சரி விடுவோம். சரி விட்டுருவோம், மறந்துட்டேன். அதான். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுல உங்க குழந்தைகளுக்கு நீங்க எப்படி நிறுத்தி நிதானமா சில விஷயங்கள் புரிய வைக்க முடியும் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க வெறுத்துருவாங்க உங்கள. எங்க அப்பா வந்துட்டான்டா, உட்காந்துட்டான்டா, நேத்து என் காலை அறுத்துட்டான்டா அப்படின்ட்டு ஸ்கூல்ல உங்களை நக்கல் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஆனா அந்த குவாலிட்டி ஹேபிட்ஸ் அவங்களுக்குள்ள இன்டியூஸ் பண்றது மூலமா அவங்கள ஒரு குவாலிட்டியான ஹியூமனா மாத்தலாம். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி ஹேபிட் அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த புத்தகம் படிக்கிறது தான். இது கயிறுமுட்டை பிரசாந்த் அதான் சொன்னாரு. வாசிப்பு பழக்கம், அந்த ஒரு பழக்கம் எனக்கு இருக்கிறனால தான் என்னதான் இந்த 60 செகண்ட் டோபமைன் ஹிட் ஆகி நானுமே என்னாலுமே இப்போ உட்காந்து ஒரு படத்தை முழுசா பார்க்க முடியுது இல்லைங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அதுல அதுல என் மனசு போக மாட்டேங்குது. ஒரு படம் பார்க்கலாம் அப்படி அது என்னன்னு தெரியல. அது தப்பு தான். ஏன்னா ரொம்ப அந்த இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுல அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய சொன்ன மைக்ரோ மேனேஜிங் ப்ரெஷர்ஸ்னால ரொம்ப கோ த்ரூ பண்றனால என்னமோங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன்? புலம்புறக்கு போறேன். புலம்பாதடா பொன்னம்பலம் புலம்பாத. ஆம்பளமாம் ஆண் நெட்டில் மயிர் நெட்டில் ஏங்கடா இப்படி எங்க ஆம்பளை சொல்லியே வெளியவும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம திணறோம்டா நாங்க. சரி அதை விடுங்க. அதுதாங்க மேட்ரு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல ஒரு குவாலிட்டியான ஹேபிட் உங்க குழந்தைகளுக்கு இல்லை உங்களுக்கே டெவலப் பண்ணும் அப்படின்னா புத்தகங்கள் படிங்க, படிக்க ஆரம்பிங்க. பீட் எனிதிங். நீங்க லைஃப்ல ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிங்க. தாயம், தெரிந்த ரகசியங்கள், அடுத்த வினாடி, இந்த வினாடி, இட்லியாக இருங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வாழ்க்கை விதிகள், இந்த மாதிரிலாம், ரசவாதி, அல்கெமிஸ்ட், அதான் அந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கு, அது படிங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் மெய்யழகன் படம் மாதிரி கொஞ்சம் சூதிங்கா இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டான புத்தகம் அணிலாடும் முன்றில். எத்தனை டைம் படிச்சாலும் தேம்பி தேம்பி அழுவேன்டா நான்லாம் அந்த புத்தகத்தை. அணிலாடும் முன்றில், வேடிக்கை பார்ப்பவன், பாலா என்னும் நான் அப்படின்ட்டு டைரக்டர் பாலாவோட சுயசரிதையே இருக்கு, ஆனந்த விகடன்ல வந்தது. ஆனந்த விகடன் தொகுப்பை ஒன்னா சேர்த்து புக்கா இருக்கு, அது படிங்க. எனக்கு டைரக்டர் பாலா அவரோட அந்த உண்மைத்தன்மை அது மேல எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துச்சு அந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம். ஏன் விக்ரம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இது தனி எங்க ஞாபகப்படுத்துங்க, இது தனியா ஒரு டாபிக்ல பேசலாம். ஏன்னா விக்ரமோட ஆதித்யவர்மா படத்தை ஃபர்ஸ்ட் டைரக்டர் பாலா வச்சு தான் பண்ணணும்னு விக்ரம் அவர்கள் சொன்னாரு. அது வந்து ரொம்ப ட்ரால் பண்ணப்பட்டுச்சு. துருவ கூட பாலமாமான்னு ஸ்டேஜ்ல சொல்றாருன்னு சொல்லிட்டு அவரையும் வச்சு அடிச்சாங்க. ஆனா அது ஏன் விக்ரம் வந்து டைரக்டர் பாலாவை சூஸ் பண்ணாரு அப்படிங்கறதுக்கான விடை பாலா என்னும் நான் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு. விக்ரமுக்கு வாழ்க்கைங்கிற ஒண்ணு கொடுத்ததே டைரக்டர் பாலா அவர்கள் தான். 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும் குறிஞ்சி பூ போன்று இந்த படம் அப்படின்ட்டு ஆனந்த விகடன்ல சேது படத்தை பத்தி அவங்க விமர்சனம் எழுதினது தான். அந்த விமர்சனத்தோட இம்பாக்ட் தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை வந்து தியேட்டருக்கு புல் பண்ணது. சேதுங்கிற படத்தை வந்து அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்குனது. விக்ரம்ங்கிற ஒரு மனிதருக்கு கெரியரே ஓப்பன் ஆனது. விக்ரம்ங்கிற ஒரு மனிதர் அந்த கெரியர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கோத்ரூ பண்ணாரு,
நடக்கவே முடியாது, இனிமேல் நீ உட்காந்து வீல் சேர்ல உட்காந்து சோறு சாப்பிட்டா அதுவே பெரிய விஷயம் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அவர் அவ்வளவு ஸ்டண்ட் பண்றாருன்னா அந்த ஆளோட அந்த தன்னம்பிக்கைங்கிறதுலாம் அது மெஸ்மரைசிங்கான ஒரு விஷயம். அது கண்டிப்பா நான் தனியான ஒரு பாட்காஸ்ட்ல நான் பேசி ஆகணும். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய விக்ரம் சாரோட ஃபேன்லாம் இல்லை. ஆனா அந்த விஷயத்த படிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்பெக்ட் பிளஸ் 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 அப்படி ஆயிடுச்சு எனக்கு அந்த பாலா அவர்கள் மேலேயும் விக்ரம் சார் மேலேயும். அதை நான் தனியாக ஒரு பாட்காஸ்ட் ஞாபகப்படுத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். ஸோ ஆக மொத்தத்துல புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது மொழி ஆளுமை அதையும் உங்களுக்கு ஜாஸ்திப்படுத்தும். குறிப்பா கைரும் பிரசாந்த் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, கோவப்படும் போது என்ன வார்த்தை தேடுறதுன்னு தெரியாம நம்ம தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம். ஆனா புத்தகங்கள் படிக்கும் போது நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது அது உண்மைங்க. நான் ரொம்ப ரிக்ரெட்டும் பண்ணேன், ரியலைஸும் பண்ணேன். நான் ஏன் புத்தகம் படிக்காம போனேன் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப தவறுதலான ஒரு மனிதரா இருந்துட்டேன் இன் பிட்வீன் த பீரியட்ல. என்னதான் அதுக்கு 1008 காரணம் சொன்னாலும், முட்டு கொடுத்தாலும், ஸ்ட்ரெஸ் சொன்னாலும் தவறுனா அது தவறு தான். நானும் ஒரு தவறான ஒரு மனிதர் தான். ஆனா அந்த மனித தன்மையோட அழகே என்ன அப்படின்னா திருத்திக்கிறதும் திரும்பி எழுறதும் தான். நான் என்னைக்குமே அதுக்கு ரெடி. திருத்திக்கிறதுக்கும் சரி, திரும்பி எழறதுக்கும் சரி. அவள் பார்வைகள் என்ன பாட்டுங்க இது? என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 2 வார்த்தை மட்டும் தான் தெரியுது. அதை தாண்டி வரவும் மாட்டேங்குது. அவள் பார்வையில் அட ஆதித்யா வர்மா தான். அந்த படத்தை பத்தி பேசினாலும் டக்குன்னு அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஏதோ ஓட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, விடுவோம். அதுதாங்க விஷயம். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நீங்க புக்கு படிங்க. அப்பதான் வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ரசிச்சு அழகா அனுபவிக்கிறதுக்கான அந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய திறவுகோல் தான், உந்துகோல் தான் புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது. இது ஒரு சிறந்த பழக்கம் தாங்க. நானே ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ற புத்தகங்கள் படிக்காம இனி வேஸ்ட் பண்றதா இல்லை. புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். என்ன படிக்க போறேன் அப்படின்னா விமன் ஆர் ஃப்ரம் அடுத்து இதுக்கப்புறம் அங்க என்கிட்ட சென்னையில இருக்க அந்த புத்தகம் விமன் ஆர் ஃப்ரம் மார்ஸ் மென் ஆர் ஃப்ரம் வீனஸ் அது படிக்க போறேன். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்க மீட் மிஸ்டர் மிதுன். இது மிதுன்ஸ் பாட்காஸ்ட். ஏதோ ஒரு விதத்தில் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, அவ்வளோ பெரிய சீன்ல நமக்கு நல்லா இருக்கு, இது ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். சரிங்க, எனக்கு மாதிரி இருக்கு, நான் போய் கிளம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிதானமாக பொறுமையாக நிறுத்தி பேசுறது தான் இந்த சேனலோட இயல்பே. அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்காஸ்ட்டில் இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ண போகிற அந்த பாட்காஸ்ட்டில் இதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த 4 விதிகள் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எனக்கு கடைசி இதில் உடன்பாடுமே இல்லை, அதுவும் என்னன்னு சொல்கிறேன். டாடா.